ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெக்ரேஷன். அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று நார்மல் இன்டெக்ரேஷன், இன்னொன்று க்ளோஸ்டு இன்டெக்ரல். இந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸை இதில் பார்த்துடலாம். சரிங்களா? நார்மல் இன்டெக்ரலை இந்த எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இன்டெக்ரல் சிம்பிள் மட்டும் போடுவோம். ஸோ இதில் லிமிட்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இதிலே இன்டெஃபனைட், அதாவது இது டெஃபனைட் இன்டெக்ரல்னு பேர். இதே இன்டெஃபினைட் இன்டெக்ரலில் லிமிட்டே எழுதாமல் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்எஃப்எக்ஸ் மட்டும் எழுதுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட்டோடய பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கர்வ் இருக்குது. சரிங்களா? எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வ் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்எஃப்எக்ஸுடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். கரெக்டாக? உதாரணத்துக்கு எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 போட்டோம்னா என்ன வரும், எஃப்எஃப்எக்ஸ் 2 வரும். சரியா? அதே எக்ஸ்எஃப் வேல்யூ 2 போட்டோம்னா என்ன வரும், எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ 3 வரும். அப்போ 3 போட்டோம்னா 4 வரும், 4 போட்டோம்னா 5 வரும். சரிங்களா? இந்த வேல்யூலாம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கர்வ் கிடைக்கும் நமக்கு. ரைட்டா? ரைட். ஸோ இந்த கர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். அந்த ஏரியா எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஒருவேளை எஃப்எஃப்எக்ஸ் இந்த கர்வுக்கே பாருங்களேன், எஃப்எஃப்எக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, dx போட்டுரும். இங்கே 2 to 5 அப்படின்னு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோட வேல்யூ 2லேருந்து 5 வரைக்கும் அந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளவு ஏரியாவை உற்பத்தி பண்ணுது, இந்த ஏரியா எவ்வளவுன்னு பார்க்குறது தான் நார்மல் இன்டெக்ரல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் எப்படி போடுவோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் போடுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சர்க்கிள் போடுவோம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல். இதில் எஃப்எஃப்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வரும். இங்கே நம்ம எஃப்டிஎல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சர்க்யூட்டுடைய லென்த் எல்லுன்னு வச்சுக்கலாம். சரியா? இதில் ஒரு சின்ன வேல்யூ மட்டும் எடுக்கிறோன்னா அது டிஎல். சரியா? அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் போடுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், இது எப்படி சார் அந்த நார்மல் இன்டெக்ரலை விட இது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு லூப். ரைட்டா? இது ஒரு லூப். இது எஃப்எஃப்எக்ஸ்ன்னு பேர். இது ஒரு லூப். இது ஜிஎஃப்எக்ஸ்ன்னு பேர். சரிங்களா? இந்த ரெண்டு லூப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கர்வை பார்க்குறது பேர் தான் என்னதுன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் போடுவோம். சரியா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே லிமிட் தான், ஏலேருந்து பி தான். ஆனால் ரெண்டு லூப்புக்கும் நடுவில் அல்லது ஒரு லூப் க்ளோஸ் ஆகிற இடத்துல எவ்வளோ ஏரியான்னு பார்க்குறது க்ளோஸ்டு இன்டெக்ரல்னு பேர். சரிங்களா?